ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நார்த் இந்தியன் லஞ்ச் மெனு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம பருப்பு ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு பருப்பு வந்து 2 கப்பு போட்டு எப்போதும் சாம்பாருக்கு வேக வைக்கிற மாதிரி நம்ம அலசி எடுத்துக்கலாம். அலசினதுக்கப்புறம் இதில் வந்து தேவையான மசாலா பொருள் கலக்கலாம். மஞ்சத்தூள், நம்ம எப்போதும் சாம்பாருக்கு போடுற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு பருப்பை முதல்ல வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம இப்போ குக்கரில் 2 இல்லைனா 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இதுக்கான தாளிப்பை பார்ப்போம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை மிளகாய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு, ஜீரகம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இது அடுப்பில் வந்து நீங்கள் சிம்லேயே வச்சுட்டு போடுங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து வாசனைக்காண்டி கரம் மசாலா 1 ஸ்பூனும் ஆம்ச்சூர் பவுடரும் ஆட் பண்ணுறேன். டால் ரெசிபிக்கு ஆம்ச்சூர் பவுடர் வந்து ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் வாசனைக்கு நம்ம தனியாக போட்டுக்கிறோம். அப்புறம் கஸ்தூரி மெத்தி போட்டுக்கிறோம். ஆல்ரெடி வேக வச்சுருக்க டாலை இதில் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ டால் ரெசிபி ரெடி ஆகிட்டு இது வந்து ஜீரா ரைஸோடு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டால் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கு லாஸ்ட்டில் இதுக்கு தேவையான அளவு நம்ம கொஞ்சோண்டு பட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். பட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். பாருங்கள், டால் ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் இப்போ வந்து பட்டர் ஆட் பண்ண போகிறேன். இந்த அளவுக்கு போட்டால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சப்ஜி ரெசிபி பார்ப்போம். இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். தோல் சீவிட்டு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதோட பாலக்கீரையும் வச்சுருக்கேன். இது 2ஐயும் ஃப்ரை பண்ணால் இந்த மெனுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து தடுக்க முதல்ல போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்க தண்ணியே ஊற்றாமல் இதில் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் சிம்லேயே வச்சு வேக வைக்கணும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. வாசனைக்கு வந்து கரம் மசாலாவும் இதில் போட்டுக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி பாலக் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து இதில் வந்து கலந்துக்கோங்க. டேஸ்டியான ஆலு பாலக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஜீரா ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஜீரா ரைஸுக்கு நம்ம எப்போதும் போல் ரைஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து மட்டர், ஜீரா இதெல்லாம் வந்து நம்ம தாளித்து வச்சுருக்கேன். இதோட வேக வச்சுருக்க ரைஸ் இதில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஜீரா மட்டர் ரைஸ் ரெடி ஆயிரும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஜீரா ரைஸ் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து நான் ஃபுல்கா போட போகிறேன். சப்பாத்தி மாதிரியே தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஆனால் கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். சப்பாத்தி கல்லில் 2 பக்கமும் ஒவ்வொரு செகண்ட் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்கா ஸ்டாண்டில் வந்து டைரக்ட் ஹீட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இது நல்லா ஃபுல்லாக உப்பி வரும் பாருங்கள். இந்த சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். இது நம்ம எடுத்ததுக்கப்புறம் இது மேலே வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி பட்டர் அப்ளை பண்ணிட்டா இது 12 ஹவர்ஸுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ நார்த் இந்தியன் மெனு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஜீரா ரைஸு, ஃபுல்கா, ஆலு ஃப்ரை, பப்பட், டால் ஃப்ரை வித்து ரசகுல்லாவோட நார்த் இந்தியன்